சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, ரோகிணிக்கு ட்ரெஸ்ஸு வீட்டுக்கு வந்ததுலேருந்து தூக்கமும் இல்ல, நிம்மதியும் போயிடுச்சு. இங்க நம்ம ட்ரெஸ்ஸு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "எங்க அம்மா என்கிட்ட அடிக்கடி வீடியோ கால் பண்ணி பேசுவாங்க" அப்படின்னு சொல்றாரு ட்ரெஸ்ஸு. இத கேட்ட முத்து, மீனாவும் கேட்குறாங்க, "அப்பனா நீ ஒண்ணு செய், உங்க அம்மாவுக்கு வீடியோ கால் பண்றோம். நீ வந்து பேசிட்டு, இந்த முத்து மாமா நல்லா என்னைய பார்த்துக்கிட்டாங்க, வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லு. ஆச்சிக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கு. நான் இப்ப இந்த வீட்ல தான் தங்கியிருக்கேன்" அப்படின்னு முத்து சொல்றாங்க ட்ரிஸ்ஸுட்ட. உடனே ட்ரிஸ்ஸு, "சரி மாமா, நீங்க சொல்ற மாரி நான் கேட்குறேன்" அப்படின்னு சொல்றாங்க நம்ம ட்ரிஸ்ஸு. இத சொன்னோனே பக்கத்துல இருக்கக்கூடிய மீனா சொல்றாங்க, "ஏங்க அவங்க வெளிநாட்ல இருக்காங்க. நம்ம கால் பண்ணி ஏன் தொந்தரவுப்படுத்துவானே" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, ஆமா. இவங்க வீட்ல இவங்க வந்து வெளிநாட்ல தான் இருக்காளா இவ அம்மா அப்படின்னு தெரியவே தெரியல. ஃப்ராடா கூட இருக்கலாம். உங்கள தலையில நல்லா மொளகா அரைக்கிறாங்க" அப்படின்னு சொல்றாங்க விஜயா. இத கேட்ட பக்கத்துல இருக்கக்கூடிய மீனா, "அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் நாங்க நம்ப போறதும் கிடையாது. காரணம் என்னன்னா, இவங்களுக்கு எந்த பிரச்சனை இதுவரைக்கும் வந்தாலும் அடிக்கடி வீடு மாறி போயிருக்காங்க. எத்தனையோ விஷயங்கள் செஞ்சு குடுத்துட்டுருக்காங்க. நாங்க பார்த்துருக்கோம்" அப்படின்னு முத்தும், மீனாவும் யார்ட்ட சொல்றாங்கன்னா விஜயாட்ட. அத சொல்லிட்டு இருக்கும்போது, ஒருக்க கூடயே அண்ணாமலை வீடியோ கால்ல வந்து பார்த்தத வந்து நம்ம அண்ணாமலையும் சொல்றாங்க. அவங்க அம்மா வெளிநாட்ல தான் இருக்காங்க. ஒருக்க வந்து மாஸ்க்லாம் போட்டு பேசினாங்க. அந்த வீடியோ கால்ல பார்த்தோம்ல அப்படின்னு சொல்றாங்க விஜயாட்ட. ஆமா, ஆமா. அவ எந்த ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காளோ, அப்படி உள்ளவ தானே மாஸ்க்லாம் போட்டு இப்படி பேசிக்கிட்டு இருப்பா. எங்க வீட்ல உள்ளது வாழ்ந்தது, வாய்ச்சது எதுவுமே சரியில்ல. யாரும் எப்படி போங்க அப்படின்னு விஜயா ரூமுக்குள்ள போயிருந்தாங்க. இத அத்தனையும் ஒட்டு கேட்குறாங்க. யாருன்னா ரோஹிணி. இப்ப ரோஹிணிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயோ! ட்ரிஸ் இங்க வந்து எங்க அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே! ட்ரிஸ் இத வீட்ட விட்டு எப்படியா நம்ம வெளிய அனுப்புனா தான் கொஞ்சம் நிம்மதியா நமக்கு கெடைக்கும் அப்படின்னு மனதுல நெனச்சுட்டு வெளிய வராங்க. மீனா, இங்க பாருங்க. அவங்களுக்கு இந்த பையன் நைட்டு என் வீட்ல வந்து ரொம்ப சேட்ட பண்ணிட்டு இருக்கான். அதே மாரி ரூம்ல அன்டைம் வந்து கதவு தட்டிட்டு இருக்கான் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. இத பார்த்த ட்ரிஸ்ஸுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம அம்மாவே நம்மள இப்படி சொல்றாங்களே மனசுல அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்துல இருக்க மனோஜ் வந்து சொல்றாரு. இங்க மீனாவ பார்த்துட்டு, "இங்க பாருங்க, எதுனானா அடக்கி உங்க ரூம்லயே வச்சுக்கோங்க. அன்டைம் ரூமுக்குலாம் வரக்கூடாது" அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. இத கேட்ட முத்துக்கு, "ஏய் என்னடா பேசுற? ஒரு சின்ன பையன் 4 ரூம்ல விளையாட வைக்கன்னு சுத்திட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்தா பெருசா காட்டக்கூடாது. என்ன? மீனா எவ்வளோ கேர் எடுத்து அந்த பையன பார்த்துட்டு இருக்கா. நானும் பார்த்துட்டு இருக்கேன். வீட்ல அப்பாவும் பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு அம்மாவுக்கு தானே பிடிக்கல. பார்லம்மாக்கு பிடிக்கலன்றதுக்காண்டி அந்த பையன் விளையாடுறதெல்லாம் இது பண்ண முடியுமா? அவன் அப்படித்தான்டா இருப்பான். அவன் எங்க வீட்ல இருக்கான். சரியா? இது எல்லாத்துக்கும் உரிமைப்பட்ட வீடு. எல்லாரும் எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு தான் இருப்பாங்க. நீ உன் இஷ்டத்துக்கு எது தோணுதோ அத செய். உன் ரூமுக்குள்ளேயே நீ அடைச்சுக்கு பூட்டி போட்டு உட்காந்துக்கோ" அப்படின்னு முத்து திட்டுறாரு. "ஏம்மா இவன் எப்போதும் எதுவும் சொன்னத கேட்க மாட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் உள்ள போயிருந்தாரு. அடுத்தடுத்த எபிசோடு இப்படிதான் நண்பர்களே போப்போது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.